ஐயா உள்ள வாங்க. என்னையா? உங்களைதான். மழை நிக்கிற வரைக்கும் நான் இப்படியே நிக்கிறேன். உன்ன போயிடுறேன். இந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் உள்ள கூட்டிட்டு வேணா அம்மாவோட உத்தரவு. வாங்க உள்ள. அப்படியா? என்ன தாராள மனசு. நம்பவே முடியல. என் கண் பார்வை படாதான்னு பல பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எங்க என் கைப்பற்றிடுமோன்னு ஒதுங்கி போறீங்க. நான் எவ்வளவு கீழே போயிட்டேன் பாத்தீங்களா? என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. எனக்கும் தான் சார் ஏதோ ஒரு சபலத்துல வந்துட்டேன். ஆனா என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு 4 பேர் சிரிக்கும்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராதா. இப்ப என் பேர் ராதா இல்ல சார், மாலா. உங்ககிட்ட படிச்ச ராதா எப்பவோ செத்து போயிட்டா. நீங்க சொல்லி கொடுத்த நல்ல பாடத்தை எல்லாம் மறந்துட்டு இப்போ நடுவீதிக்கே வந்துட்டேன். நான் மழைக்கு ஒதுங்கின, நீ நினைஞ்சிட்ட.
நான் ஒருத்தி எப்பத்தியே புலம்பிட்டு இருக்கேன். வந்தவங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம. கொஞ்சம் இருங்க சார், இதோ காஃபி கொண்டு வர்றேன். அன்புள்ள பாட்டியாருக்கு தங்கள் மகள் லட்சுமியின் திருமணத்திற்கு தாங்கள் கேட்ட தொகை 25,000 என்னால் கொடுத்து உதவ முடியவில்லை. முடிந்ததை செய்திருக்கிறேன். எஞ்சியதற்கு தெய்வம் துணை செய்யும். இப்படிக்கு தங்கள் மாணவன் சோமசுந்தரம். பணத்தோட வந்துட்டார். என்ன வாத்தியாரு பணத்தோட வந்துட்டாரா? ஆமான்னு. அப்ப முகூர்த்தத்துக்கு நாள் பாத்திர வேண்டியதானே? என்னையா நாள் பாக்குற? ஏதோ உமக்கு கல்யாணம் மாதிரி 5,000 செழிப்பா பாரு. நட்டு சீரு சிரத்தி இதுக்கெல்லாம் 50,000 வேண்டாம். கொண்டாடிங்க. நீ பண்ணையார் வீட்டு மருமக. இந்த மாதிரி புடவையெல்லாம் நீ கட்டக்கூடாது. பட்டு புடவை தான் நீ கட்டணும். கேட்க மாட்டானே. இதையெல்லாம் தூக்கி வெளியில போடுறா. எவர் சிலர் சாமானா வாங்கி அடுக்கணும்னு சொன்னேன். அயோக்கிய பையன். இங்க ஒரு இரும்பு அல்மாரா வைக்கணும். ஏன் தெரியுமா? மாப்பிள்ள வந்தாரானா அவரோட துணிமணி எல்லாம் அதுல வைக்கணும். அப்புறம் இங்க ஒரு சின்னதா டைனிங் டேபிள், நல்ல தேக்கு மரத்துல வழ 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 வழன்னு அவர் மட்டும் உட்கார்ந்து சாப்பிடுறாப்புல. என்ன சம்பந்தி விட்டாரு நம்ம சாதாரணமா நினைச்சிட கூடாது பாரு. அதுக்குத்தான் நீ போய் வெந்நீர் கொடுப்போம். அப்ப வர நேராச்சு. அம்மா, அப்பா, வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நீ காஞ்சிபுரம் ஜரிகை புடவைன்னு சொன்னீங்க, அப்பவே வந்துட்டேன். ஜரிகை புடவை, இரும்பு அல்மீரா, வழவழ டைனிங் டேபிள். ஏண்டி இவ்வளவு வசதி வந்ததுக்கு அப்புறமும் நம்ம இதே வீட்டுலதான் இருக்கணுமா? எனக்கு மூளையே கிடையாதுங்க. நம்ம புத்தி நம்ம இருக்கிற நிலையை சுத்தியே இருக்கு பத்தியா? என்ன விடுங்க. ஆமா, என்னங்க உங்க போட்டோவை பேப்பர்ல பாத்துட்டு நாங்கெல்லாம் அசந்தே போயிட்டோங்க. ஆமா, உங்களை யாரும் மறக்கலையே. கூடாதவன் மறந்துட்டான். உங்ககிட்ட படிச்சவங்கள்ல மறக்கிறவனும் இருக்கானா? படிச்சவன் இல்ல, படைச்சவன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாரையும் போய் பார்த்தேன். எல்லாரும் என்ன நல்லபடியாவே கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த வகையில என்கிட்ட படிச்ச ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாணிக்கம் தான். ஆனா அவனவனுக்கு பிரச்சனை இருக்க. நிறைய செய்யணும்னு தான், ஆனா சூழ்நிலை சரிப்பட்டு வரலையே. அப்படின்னா யாரும் எதுவும் கொடுக்கலையா? கொடுத்தாங்க, நிறையவே கொடுத்தாங்க. ஆனா என்னாலதான் கொண்டு வர முடியல. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பணமா இருந்தா கொண்டு வந்துடலாம், பாசமாச்சே. நீ அன்னைக்கு சொன்னீங்க கிருஷ்ணர் கூட குச்சேலர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உதவி பண்ணினார்னு. இன்னைக்கும் கிருஷ்ணர் இருக்கான். அவனால பாத பூஜை வரைக்கும் தான் செய்ய முடிஞ்சது. லக்ஷ்மியோட மனசுல பட்டு போயிருந்த ஆசையை மறுபடியும் தொடுக்க வச்சுட்டு அந்த வேர்ல வெந்நீர் ஊத்துறேன். லக்ஷ்மி, நீ தீர்க்க தரிசிமா. அன்னைக்கு நீ ரகுவுக்கு எழுதின காகிதத்துல நம்ம முடிவு எப்படி இருக்குன்னு கோடி காமிச்சிட்ட. இப்போ நானே அந்த முடிவுக்கு வந்துட்டேன். நானும் எவ்வளவோ யோசனை பண்ணிட்டேன், வேற முடிவே தோணல. ஆளுக்கு கொஞ்சமா இதுல 3 பேரும் சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நிம்மதியா போய் சேர்ந்துடலாம். ஏன் சார் 3 பேரும் செத்து போயிட்டா கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே, என்ன மறந்துட்டீங்களே சார்? ஐயோ, நீங்க தான் அடிக்கடி சொல்வீங்களே உன் கடனை நீ தீர்த்திட்ட, என் கடனை நான் எப்ப தீர்க்க போறேன்னு. இப்ப தீர்த்துருங்க சார்.
வேண்டாம் சார், வேண்டாம். யாரது? நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த மாலா. யாரு? மாலாவா? நீயா வந்தியா இல்ல உங்க அம்மா வற்புறுத்தி இங்க அனுப்பிச்சு வச்சாங்களா? நானா விரும்பிதான் வந்தேன். ஆச்சரியமா இருக்க. என்னால இத நம்பவே முடியல. நம்ப முடியாதது கூட சமயங்கள்ல நடக்கிறது உண்டு. என்னோட வாழ்க்கையை எனக்கு ஒரு படிப்பினையை கொடுத்துடுச்சு. எந்த பொண்ணும் என் வாழ்க்கையை பின்பற்றி வரக்கூடாதுங்கிறதுதான் என்னுடைய ஆர்வம், அக்கறை. அதுக்கும் இப்ப நீ இங்க வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு இப்போ 25,000 ரூபாய் தேவை. மாலா, நீ சரின்னு சொன்னா எத்தனை லட்சம் வேணும்னாலும் நான் தர்றேன்னு சொல்லி இருக்கிறேனே. எனக்கு அவ்வளவு பேராசை கிடையாது. நான் செய்ய வேண்டிய கடமைக்காக இந்த பணம் தேவைப்படுது. இந்த பாரு, புதிர் போடாம புரியும்படியா சொல்லு. எங்க ஸ்கூல் வாத்தியாரோட மகளுக்கு கல்யாணம். அவர் பணத்துக்காக கஷ்டப்படுற விஷயம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்னால ஒரு பொண்ணு குடியும் குடுத்தனமா ஒரு குடும்ப பொண்ணா மாறுதுன்னா அதை விட என் வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை அமைய போறதில்லை. அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். சரி, நேரமாச்சு. நான் கேட்ட தொகையை கொடுத்துட்டு நீங்க ஆசைப்பட்டதை அனுபவிச்சுக்கலாம். என்ன, உங்களுக்கு சம்மதம் தானே? இல்ல. அப்ப நான் போறேன். இல்ல மாலா, உன் உயர்ந்த குணத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கிற இந்த நிலைமையிலையும் அந்த சுகத்தை தவிர வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை விட பெரிய சுகம் மத்தவங்க துயரங்களை துடைக்கிறதுல இருக்குங்கிறத நீ நிரூபிச்சுட்ட. மாலா, உன்னை பாராட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு நீ எடுத்துக்க. உன் வாத்தியார் மகளோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்து. அந்த புண்ணியத்துல எனக்கும் பங்கு கிடைக்கட்டும். இந்த சாவி